வணக்க நண்பர்களே, வாங்கோ இந்தியா சாப்பாடு எப்படி என்று பார்ப்போம். இதுக்கு நாங்கள் இன்றைக்கி சுவிஸ் சாப்பாடு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், கோழி பொரியலும் எடுத்து வச்சுக்கிறோம். கிழங்கு இது உருளைக்கிழங்கு பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கும். இது நாங்கள் சொல்கிற பத்தாத்தோஷண்டு மெல்லிய உருளைக்கிழங்கு பொரியல். கிழங்கு சீவல் போல் இருக்குது. அதை நாங்கள் ஃப்ரீத்தாண்டு சொல்லுவோம். பொம்மை அலுமை என்று சொல்கிறது ஃப்ரெஞ்சில். இது பத்தாத்தோசன்று சொல்கிறது. இது சிக்கன் என்று சொல்கிறது, சிக்கன் நூக்கெத்து என்று சொல்கிறது. அடுத்தது பீலேத்து பேஷன்னு சொல்லி மீன் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மீனை நாங்கள் எல்லாம் வடிவாக கழுவி போட்டு எல்லாம் உப்புத்தூள் போட்டு பிரட்டுவோம். அதோட ரத்தத்தூரி எடுத்து வச்சுக்கிறோம். ஏற்கனவே ரத்தத்தூரி செய்த காட்டிக்கிறோம். ஒரு தேசிக்காய் வாங்கி வச்சுக்கிறோம் மீனுக்கு. எப்படி சமைப்போம்னு சொல்லி வாங்க பார்ப்போம். கருணாண்ட பர்த்டேக்கு இதான் இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு. ஏற்கனவே டீபிரிச்சுக்க இருந்தபடியாக அதை எடுத்து வெளியில் வச்ச நாங்கள் இப்போ அதை உடைச்சி நாங்கள் ஒரு சட்டியில் போட்டு கழுவி வடிவ எடுப்போம். பாருங்கள், 2 பேக்கெட்டையும் நாங்கள் உடைச்சி போட்டுட்டோம். கழுவ போட்டிருக்கிறோம். பாருங்கள், வடிவ பீலத்து பீஸை, அதாவது பீலத்து பேஸை நாங்கள் கழுவி போட்டு எடுப்போம். என்ன மாதிரி கழுவி எடுக்கிறன்றதை பாருங்கள். இவன் நல்ல தண்ணியில் கழுவி எடுப்போம். பெப்பால் போக கழுவி எடுக்கலாம். 2-3 தண்ணியில் கழுவி வடிச்செடுப்போம். கழுவி இப்படி வருது. அவங்க கழுவினாலும் டீ பிரிச்சுக்க இருக்கிறபடியாக நாங்களும் 2-3 தண்ணியில் கழுவி எடுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லை, தண்ணியை வடிச்செடுக்கணும். தண்ணியெல்லாம் புழிஞ்சு 2 புலாத்தோல் போய் போடுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் அந்த வெள்ளை பேப்பரால் ஈரத்தை வடிவத்தில் வச்சு எடுப்போம். எல்லாவது நீங்கள் கிச்சன் டவலால் வச்சு எடுக்கலாம். வெள்ளை பேப்பர்ன்றபடியாக ஈரத்தை டக்குன்னு இழுத்துடும். ஆனபடியாக அப்படி செய்கிறோம். திரும்பவும் நாங்கள் இன்னொருக்காவும் துடைக்கிறோம். அப்போ தான் துடைச்சி எடுத்தான் உப்புகள் எல்லாம் சேரும். இதோட உப்பு இல்லாத மீன் தானே, வெஞ்சத்தியா மீன். இந்த மீன் நாங்கள் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். உப்பு வடிவ தூவி விடுறோம். உப்பெல்லாம் தூவி விட்டுருக்கேன். உப்போட நாங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருக்குறோம். மீன் அந்த வெடுக்கு இல்லாமல் இருக்கும். பாருங்க, எனக்கு 2 துண்டு எடுத்து வச்சுருக்கு. உரைப்பு இல்லாமல் இருக்குது. விருப்பம் இல்லை, அதனுடைய சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க தனி தூள் போட போகிறோம். அதாவது தனி மிளகாத்தூள். பாருங்க, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம். கொஞ்சம் உரைப்பு சேர்ந்தால் மீன் சாப்பிடணும். வடிவாக நாங்கள் அடிக்க விடுவோம். மீன் ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் உப்பு தூள் எல்லாம் நல்லா ஊறட்டுக்கும். அதுக்கு பிறகு இதை வாட்டி தான் எடுக்கிறது. அது என்ன மாதிரின்னு உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் எண்ணெய் விடுறோம் குறித்து பொரிக்கிறதுக்கு. பொரித்தும் அந்த உருளைக்கிழங்கு பத்தாத்தோசும் பொரித்த அலுமையான்னு சொல்லி அதுவும் பொரிக்கப்படும். குறித்த போடுவோம். இப்படியே பொரிபடட்டுக்கும். பொரிச்சுட்டு இறக்கையும் உங்களுக்கு காட்டு. பொரித்து என்ன நல்லா பொரியணும். பாருங்க, பொரிஞ்சு விரட்டுமோ அதுக்கு உங்களுக்கு காட்டு. இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. என்ன பொரியணும். குறித்து நல்லா சலசலாண்டு எண்ணெய் கொதித்து பொரிபாடு எடுத்துட்டு இனி நாங்கள் இதை இறக்கி வெள்ளை பேப்பரில் போட போகிறோம். பாருங்கள், நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ நாங்கள் இனி எண்ணெய் வடித்து எடுப்போம். நாங்கள் இதை எல்லாத்தையும் இதே போலவே பொரித்து எடுப்போம். எடுத்து இதில் போடுவோம். அடுத்த தரமும் நாங்கள் போடுறோம். போட்டுட்டு மீனுக்கு தேசிக்காயும் வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெயும் விட்டுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் பட்டரும் போடுவோம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் மீனை போடுவோம். 2 உரைப்பில்லாத மீனை இதை நாங்கள் போட்டு எடுத்துட்டு மீனை நாங்கள் திரும்ப போட்டு எடுப்போம். பாருங்க, அங்கே குறித்து நல்லா பொரி போட்டுட்டு இனி இறக்காதவும் சரி. இனி இந்த மீனை திருப்பி விடுவோம். அது மீன் அங்கே பொரியதுக்கு இஞ்சால நாங்கள் மற்ற குறித்தையும் எடுத்து
பேப்பரில் போட்டுருவோம். மீனை திரும்பவும் புரட்டி எடுக்கிறோம். ஆனால் இது நார்மலாக வெள்ளைக்காரருக்கு இந்த பதம் ஓகே, அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் வேகணும், அதால் இதை விட்டுருக்கு. அடுத்த இது நார்மலாக பொரிக்கிறது உங்களுக்கு அது நார்மல் பொரியலாக வரும். பார்ப்போம். இந்த பத்தா தோசை போட போகிறோம் பாருங்க. உருளைக்கிழங்கு இது உரைப்போம், சாதுவான உரைப்போம். அதுலத்தையும் கொஞ்சத்தை போட்டு பொரிப்போம். விரும்பினத்தை சாப்பிடலாம். இந்தியாவில் உருளைக்கிழங்கு பொரியுது. இதை பத்தா தோசைன்றது, இதை புரிட் என்று சொல்கிறது. நாங்கள் இறக்கி எடுக்க போகிறோம். பொரி வட்டுட்டு பாருங்க, பொரி வட்டு எடுத்து வழிபடுது பேப்பரில் எண்ணெய் வடியட்டு. நாங்கள் இதுக்கு கொஞ்சம் வட்டரை போட்டுட்டு ஒரு 2-3 துண்டு காணும். அதுக்கு பிறகு இந்த மீனை இதுக்குள்ளே நாங்கள் அடுக்கி விடுவோம். பாருங்க, இது உரைப்பு மீன். இப்படி தான் பொரிக்கிறது. மகளுக்கு அப்பா ஸ்பெஷலாக செய்கிறேன். மகனுக்கு கோழி பொரியலும், மகளுக்கு மீனுமாக இந்தியா அவருடைய பர்த்டேக்கு செய்து போடுது. அந்த மீன்களை திரட்டி விடுவோம். பாருங்க, எல்லாத்தையும் திருப்பி விடுவோம். நார்மலாக பொரித்து நாங்கள் எதண்ட போகிறோம். அதையும் ஒரு வெள்ளை பேப்பரை விரித்து போட்டு அதில் போட்டு எடுத்துப்போம். பொறி பட்டதை பார்த்து நாங்கள் இறக்குவோம். அதை இந்த இதில் இறக்கி எடுப்போம். இதே போல் மிகுதி மீனையும் போட்டு நாங்கள் பொரிச்சு எடுப்போம். புறக்காவும் நாங்கள் மீன் போடைக்க வட்டர் துண்டு போட்டுட்டு மீனை போட்டால் அது மீன் சட்டியில் ஒட்டுப்படான்னு சொல்லினோம். இங்கே அப்படித்தான் அவங்க வெள்ளைக்கரை செய்கிற போல் நாங்கள் செய்கிறோம். ஏற்கனவே கருணா ரெசோனில் இதே போல் மீன் போட்டவர் அதே போலயே இங்கேயும் செய்து சாப்பிடுவோம். பத்தா தோஸ் நல்லபடியாக பொரிஞ்சு வந்துட்டு நாங்கள் எடுத்து ஒரு பேப்பரில் வடிய போடுவோம். அதாவது எண்ணெயே எவ்வளோத்துக்கு எண்ணெய் இதான்றோமோ அவ்வளோத்துக்கு நல்லெண்ணெய் பொரிச்சு போட்டு நாங்கள் பேப்பரில் போட்டால் நல்ல எண்ணெயெல்லாம் எடுபட்டுடும். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஓகே இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் பொரிவட்டு இது உப்புத்தூள் எல்லாம் பிரச்சனை ஒடி வர்றது வாங்கி பொரிக்கலாம். அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் உரைப்போம். இவ்வளவும் எங்களுக்கு காணும். நாங்கள் இந்த கோழி பொரியல் பொரிக்க போகிறோம். சொல்கிறது லாங் சிக்கனா, அதாவது நீட்டு கோழி பொரியல். அதையும் இதுக்குள்ள பொரிக்க போடுவோம். உருளைக்கிழங்கு பொரியல், அடுத்த மீன் பொரியலையும் நாங்கள் திருப்பி விடுறோம். திருப்பிட்டு ஒரு 2 நிமிஷத்தால் இறக்க போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தால் திருப்பணும். அதே போல் அடுத்த தரமும் நாங்கள் 2-3 நிமிஷத்தால் அப்படியே இறக்கி எடுக்க சரியாக இருக்குது. பாருங்க, இந்த கோழி பொரியல் பொரிஞ்சு வந்துட்டு. இது மகனுக்கு பிடிக்கும். நீட்டு கோழி பொரியல் இப்படி பொரிச்சிருக்கு. அது மகளுக்கு பிடிக்கும். 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி இந்தியா பர்த்டேக்கு நாங்கள் செய்கிறோம். அப்பான்ற பர்த்டேக்கு மகளுக்கும் மகனுக்கும் பிடிச்ச மாதிரி செய்திருக்கு. பாருங்க, திரும்ப மற்ற மீனையும் நாங்கள் இறக்கி எடுக்கிறோம். கோழியை மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க, இப்படி பொடி போட்டுட்டேன். நாங்கள் கொழுகொலாண்டு போடுவோம். எனக்கு எண்ணெய்க்கு போட்டிருக்கேன். ஆனால் நோம்புனா கொஞ்சம் எண்ணெய்க்கு தான் இதை பொறிக்கப்பட்ட எண்ணெய் அப்படியே போட்டு பொடி போடுவோம். கோழி பொரியல் பொரி போட்டுட்டு இனி நாங்கள் கோழி பொரியலை இறக்கி எடுப்போம். அதையும் ஒரு வெள்ளை பேப்பரில் போட்டு எடுப்போம். பாருங்க, இப்படியே இறக்கி எடுப்போம். எண்ணெயை வடிச்சிட்டு நாங்கள் எடுப்போம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். மீன் பொரிச்சு எடுத்தாச்சு, கோழி பொரியல் பொரிச்சு எடுத்தாச்சு. இது பத்தா தோசைன்னு சொல்லி உருளைக்கிழங்கு பொரியல் பொரிச்சு எடுத்துருக்கு. இது புரித்தலைமைன்னு சொல்லி இதுவும் உருளைக்கிழங்கு ஒரு வித பொரியல். அதோட தேசிக்காய் வெட்டி வச்சுக்கலாம். ரத்தத்துரியை செய்து போட்டு சாப்பிடக்க உங்களுக்கு காட்டுறோம். பாருங்க, இப்படி நாங்கள் சாப்பாடெல்லாம் செய்து வச்சுட்டோம். இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். கேக்கை வெட்டிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ரத்தத்துரியன்னு சொல்லி இதை அப்படியே நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம். பாருங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. தண்ணி நல்லா ஹீட் ஆகிட்டு அதாவது தண்ணி இதுக்கு எதுவுமே போட தேவையில்லை. அப்படியே நல்லா கொதிச்சு வர அப்படியே நாங்கள் வேணுமென்னு சொன்னால் ஒரு பொருளாக போடலாம் கொஞ்சம். இப்போ நாங்கள் வடிவ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு இனி நாங்கள்
உப்பு மிளகாத்தூள் அதெல்லாம் போடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு, உள்ளித்தூள், உள்ளி, கொஞ்சம் நஜீரகத்தூள், மிளகுத்தூள் அப்படியே வடிவாக மிக்ஸ் பண்ணோம். இதுக்கு மஞ்சள் தூள் தேவையில்லை. அப்படியே வத்தி வர இறக்கி, இதுக்கு ஒரு பாலோ ஒன்றும் முறையில் அப்படியே வத்தி வர நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த கேக் நான் தான் செய்த. நான் சிம்பிளாக இந்த பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறோம். 40 வருஷம் கூட வாழ்ந்துட்டேன். ஓகே, 60வது வயதுக்குள்ளவனுக்கு பர்த்டே. 18 வயதுக்கு மாதிரி செய்யுதான் இருக்கணும் பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? கேக் எப்படி இருக்குன்னு கேக் சாப்பிட பார்க்குறாங்க. வீடியோ டேஸ்ட்டை பார்ப்போம். வீடியோவில் உப்பு வைக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரியா மழுதிரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Karuna. Happy birthday to you. ஆ 18வது பிறந்த நாளுக்கு கேக் தீட்டுதால். அதுபோல் வயதுக்குள்ளவனு எனக்கு தீட்டி இருக்கு. தனி கேக், இது தனியாக இது. ஓகே, மாறலாமா? இந்த நாள் வாழ்த்துக்கள். கருணா, உடம்பை கவனம் பார்த்து கொள்ளுங்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் மூத்த மருமனுக்கு நீங்கள் சீரும் சிறப்பாக இருந்து வாழ்த்த நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். என் பிள்ளை, நீங்கள் தகப்பனுக்கும் சரி கணவனுக்கும் சரியாக எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நல்லது செய்த நீங்கள் சிறப்பாக 100 ஆண்டு என்று வாழ நான் கும்பிட செய்வோம். உங்களை கைவிடாது. 60வது வீட்ட வாழ்த்துக்கள். நீங்கள் ஆசை நிறைவேற்ற இயலாது. இங்கே வந்து செய்ய வேண்டியிருந்த நீங்கள் உங்களுடைய ஆசை வரையனாமல் உங்களுக்கு சாப்பிட்டு பரவாயில்லை சந்தோஷமாக இருந்த எந்த செல்லா குஞ்சும் எந்த சீனி குட்டியையும் எந்த சித்துவும் இதுதான் உங்கள் குடும்பம். நீங்கள் இந்த தலை மருமகன். வாழ்த்துக்கள். கருணாவே, உனக்கு 60வது பிறந்தநாளை கொண்டாட நானும் பூரண ஆதரவு அளிக்கின்றேன். நீ இங்கே வந்து பிறந்தநாள் செய்வேன் என்று சொல்லி இருந்தாய், ஆனால் சொல்ல தவறிவிட்டாய். ஆனபடியினால் நீ அண்ணண்டு டெலிஃபோன் எடுத்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லு. கழகி தம்பிக்கு இன்று 60வது பிறந்த நாள். அவரை எனது தம்பியாக நான் நினைக்கவில்லை, எனது மூத்த மகனாகவே இவரை நான் வாழ்த்தேன். அவருடன் நேரன் என்று வாழ்த்து சொல்கிறதுக்கு சம்பந்தம் வரையில்லை. அதனாலே இதிலேயே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். 3 நாள் ஆளாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கருணாண்ணா, 60வது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சீரும் சிறப்புடனும் 100 காலம் வாழ்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி குகன். ஹாய் அத்தான், எப்படி இருக்கிறீங்கள்? விஷ் ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. 60வது பர்த்டே கிளவர் ஆகிட்டீங்க. வேறு என்னத்தான், நீங்கள் எனக்கு ஒரு அப்பா தான். வேறு என்ன உடம்பை கவனித்து கொள்ளுங்க. வேறு நிறைய கதைக்குறவங்க தான் நான் ஒன்றும் வார்த்தை வரையில. எப்போவும் நீங்கள் எங்களுக்காண்டி நிறையவே ஹெல்ப் வந்து பண உதவி சரி, சதுர உதவி சரி, எல்லாமே நிறையவே செய்திருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு மட்டுமல்ல,
உங்களை சைட்டுக்கு தான் உங்களை மனசு சைட்டையும் ஈக்குவலாக பார்த்து நன்றிங்க. வேறு எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அத்தானுண்டு உங்கள்கிட்ட தானே இதுன்ற உள்ளது கொஞ்சம் கிடைக்க கூட நீங்கள் தான் என்ன பார்த்தீங்க. இந்த நன்றி நான் மறக்கல. வேறு உடம்ப பார்த்துக்கொள்ளுங்க, அதான் முக்கியம். இருந்தால் சித்திரம் வரையலாம். ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லிங்க, நானும் உங்களுக்கு ஒரு படம் பண்ணி சொல்கிறேன். அதனால் உடம்பை திரும்ப திரும்ப சொல்கிறேன், உடம்பை கவனிங்க. அடுத்த வருஷம் சொல்லுங்க வருவீங்க தானே, ஃபேமிலியாக வாங்க. தனியாக இல்லை, இந்த வருத்தை விட ஃபேமிலியாக வாங்க. அக்காவையும் கூட்டிக்கண்டு சீனியையும் கூட்டிக்கண்டு வாங்க. சொந்தமாக கேட்டு பாருங்க, வந்தால் கூட்டிட்டாங்க. நீ அவார்டு ஃபேமிலி தானே, நீ அவார்டுக்கிற முடிவு தானே, ட்ரை பண்ணி பாருங்க. வேறு என்னத்தான். ஓகே, 60ஆம் வயது பர்த்டே என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் எங்களை நினச்சி கேக்கை சாப்பிடுங்க. பாய். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பெரியப்பா. பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட, நல்ல ஹெல்த்தியாக இருங்க. ஓகே. ஹாப்பி பர்த்டே பெரியப்பா. எப்படி இருக்கிறீங்க? காலமாக நான் அப்புறம் ஸ்ரீலங்காக்கு வாங்க, எல்லா இடமும் சுற்றணும். பெரியம்மாவோட நீங்கள் தான் நல்லா சமைச்சு தருவீங்க. அப்போ நீங்கள் வாங்க, பெரியம்மா வேண்டாம். ஹலோ பெரியப்பா, ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க பிரியம். எப்போ வருவீங்க? வந்தால் சமைச்சு வச்சுட்டு போங்க. நல்லா இருக்கு உங்களோட சாப்பாடு. போன முறை சமைச்சு வைக்கிறேன்ட்டு சமைச்சு வைக்கல, பிரிட்ஜுக்குள்ளே வைக்கிறேன்ட்டு சோடா வாங்கி வைக்காமல் போயிட்டீங்க. இந்த முறை வந்து சோடாலாம் வாங்கி வச்சு சமைச்சு வந்துட்டு போங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டே. பாய். இனிய 60வது அகவை நாள் வாழ்த்துக்கள் மாமா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. மாமாவுக்கு 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. நான் சொல்ல ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. சொல்லுங்க தாத்தா ஹாப்பி பர்த்டே. வணக்கம் கருணாண்ணா. இனிய 60வது அகவை நிறைவு நாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் நலமுடன் வாழ்க எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். Merci beaucoup, profitez bien. Hi Pediappa, vous êtes très généreux et quand on vient en Suisse, நீங்க எனக்காண்டி கனவை காரி செய்வீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். So thanks. Hi Pediappa, vous êtes gentil, vous avez 60 ans, profitez bien et soyez en bonne santé. அதான் உங்களுக்கு இன்றைக்கு 60 வயசு, சந்தோஷமாக இருக்குது. உங்களிடமிருந்து நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக உபசரிக்கிற குணம், தாராள குணம், அன்புடனும் ஜோக்கோடும் எங்களை எல்லாரையும் சிரிக்க வைப்பீங்க. எனக்கு ஒரு வசனம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது, வாங்குவதை விட கொடுப்பதில் தான் அதிக சந்தோஷம் இருக்குண்டு. கண்டிப்பாக இதை நான் நிறைய தடவை உங்கள்ட்ட பார்த்துருக்குறேன். எனக்கு மட்டுமண்டில்ல, தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருக்குமே நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க. எல்லாரையும் நல்லாவே கவனிப்பீங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கோம். இப்போ சிறிது காலமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. இருந்தாலும் அந்த நிலையில் கஷ்டப்பட்டாலும் உங்களால் வந்து அதை தாங்கி உங்கள் மன தைரியத்தால் உங்களை நீங்கள் வழிநடத்தி கொண்டு வாரீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய முயற்சி இருக்குது, அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். சரியான சந்தோஷமாக தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. பாய். மாமா, இனிய 60வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும் இன்றைக்கும் குறைஞ்சதில்லை. அதே போல நாங்களும் உங்களில் அன்பும் பாசமும் இன்றைக்கும் வச்சிருக்கோம். இன்றைக்கும் உங்களில் இருக்கிற அன்பு எங்களுக்கு குறையாது. நீங்கள் இன்று போல இன்றும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி மனதார வாழ்த்துக்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கருணாண்ணே. இந்த சிறப்புமிக்க 60வது வயதிலே உங்களுக்கு அன்பு, அமைதி, ஆரோக்கியம் எல்லாம் கூட வேணும் என்று மனதார வாழ்த்துக்கிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மாமா, உங்களது 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து கலந்து கொள்ள முடியல, கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. உங்களோட 60வது பிறந்தநாளை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம். சந்தோஷமாகவும் இதாகவும் கொண்டாடுங்கள். ஓகே மாமா. மாமாவுக்கு இனிய 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட பகுதிக்கு எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த வருஷம் இதாண்டுவோம். இப்போ
பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. வாழ்த்துக்கள் மாமா. Joyeux anniversaire, maman. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கருணாண்ணா. ஹாய் அருணா சித்தப்பா, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓய் கருணா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு காலம் நீடூழி வாழ்க வந்து வாழ்த்துகிறோம். எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டுகிறோம். ஹலோ அருணா, 60வது பிறந்த நாள் எப்படி சந்தோஷமா கொண்டாடுங்க. ஹலோ கருணா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நடுவுடி வாழ்க வாழ்க. ஹலோ சித்தப்பா, கிரீட்ஸ் ஃப்ரம் மயோர்கா. உங்களுக்கு 60வது பர்த்டே என்று கேள்விப்பட்டேன். ஹாப்பி பர்த்டே, நல்ல வடிவ கொண்டாடுங்க. Happy birthday. Also, happy birthday from Jace. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெரியப்பா. Birthday uncle, God bless you. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கருணா மாமா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கருணாண்ணன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது குடும்பத்தின் சார்பாக கருணா அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய அன்புக்கும் நல் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய கருணா அண்ணர் அவர்களுக்கு 60வது பிறந்த நாள் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த வகையில் உண்மையில் அவருடைய இந்த பிறந்த நாளுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிப்பதில் மிக எமது குடும்பத்தின் சார்பாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் நீண்ட ஆயுளோடு நல்ல சுக ஆரோக்கியத்தோடு நல்ல வாழ்வும் பெற்று நல்ல வளமும் பெற்று அவர் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று எமது குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். அவருடைய சம்பந்தி ஆகிய நான், என்னுடைய பெயர் கொலம்பஸ் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். அவர் 60வது வகையை விட இன்னும் பல ஆயுள்கள் பெற்று அவருடைய பிறந்த நாள் அமைய வேண்டும் என்று நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். நன்றி. வணக்கம். வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 60 வந்துச்சு. நல்ல ஆரோக்கியமாக இன்னும் 40 வருஷம் இருந்து 100ஐயும் கொண்டாடுங்க. 100 கொண்டாடக்குள்ள பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பூட்டப்பிள்ளைகள், அதிண்ட பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற வருத்தம் எல்லாம் இப்போ மாறி நல்ல சந்தோஷமாக கொண்டாடணும். எங்களையும் கூப்பிடணும் 100வது பிறந்த நாள் விழா கொண்டாடுறதுக்கு. ஓகே, Bon anniversaire. Happy birthday. Joyeux anniversaire. Schönes Geburtstag. Eid Milad Said. கருணா, மறக்காமல் பென்ஷன் பில்லியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, நாங்கள் வந்த காலத்தை. பாய். நன்றி. பாய் பாய். பாய். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கருணா மாமா. நீங்கள் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ எங்கள் குடும்பம் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கருணா அண்ணே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கருணா அண்ணா. மகள் கொடுத்த கிஃப்ட் மகளும் மருமனும் பாருங்க. எதிர்பார்க்காததை பாருங்க. ஹாப்பி பர்த்டே அப்பாண்டு எழுதி மகள் சின்ன பிள்ளையில அப்பாண்டு கையை பிடிச்சது இருக்கு. இது வாழ்க்கையில மறக்க முடியாது நினைவு. சூப்பராக இருக்கு. மெசேஜ் இருந்து உண்மையில சந்தோஷமா இருக்கு. ஆனால் உண்மையில இது ஒரு மெமோரி தான். சரி, வாழ்க்கையில் இன்னும் இந்த ஃபோட்டோ தேடி எடுத்து செய்கிறது ஒரு சந்தோஷம் இல்லை, அதை சொல்கிறேன். இது மகன் கொடுத்த கிஃப்ட் பக்கத்தில் வச்சுக்கிறது பாருங்க. இது மகன் கொடுத்த கிஃப்ட், இது மகள் கொடுத்த கிஃப்ட். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.